ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலன் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் கடவுளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஏற்கனவே தட்டைப்பயிரை குக்கரில் 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம குழம்புல தண்ணியோடு சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தக்காளியும் தேங்காயும் அரைச்சிக்கிடலாம். 1 கப் தேங்காய் எடுத்துக்கிடலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பல் பூண்டு சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு சுற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு 2 தக்காளி பழமும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இதை இப்போ அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பருப்பு நல்லாவே வெந்திருக்கு, முருங்கைக்காயும் வெந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிடலாம். புளி சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, தட்டைப்பயிர் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.